ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்டு டியூட்டோரியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லைவ் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் மொபைல் இல்லைனா டேப்லெட்ஸ்லேருந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லேப்டாப் இல்லைனா பிசிலேருந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் மொபைல்லேருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ விட்டுருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். எல்லாம் சேம் தான். பட் ஆனால் இப்போ ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் ஒன்று மாற்றிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தால் ஈஸியாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி பிசிலேருந்தோ இல்லை லேப்டாப்லேருந்தோ எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிசி லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்லி வெப்கேம் மட்டும் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் காஸ்ட். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனையே ரெக்கார்ட் பண்ணி லைவில், இப்போ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி இப்படி காமிக்கிறதுக்கும் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமை அப்படியே கிராஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி லைவாக எப்படி நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை கிராஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் யூடியூப் ஹோம் பேஜில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட யூடியூப் ஹோம் பேஜில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சேனலோட ஹோம் பேஜில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே கேமரான்னு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேமராவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அப்லோட் கோ லைவ் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கோ லைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து வெப்கேம், ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் மேனேஜ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்கேம், ஸ்ட்ரீம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேனேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பண்ண பழைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஒரு மேனேஜர் தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வெப்கேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ இருக்க வெப்கேமை அப்படியே பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும். அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பெருசாக செட்டப்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டில் போட போகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் இப்போ யார்ட்டையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி பேச போகிறது கிடையாது. ப்ரைவேட்டாகவும் நீங்கள் டெஸ்டிங் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைவேட்டில் போட்டுக்கிட்டு, ஸோ கீழே ஷெடியூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஷெடியூல் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறது கிடையாது, நாளைக்கு தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும், உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ நாளைக்கு 7:30க்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த டயத்தில் போய்ட்டு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா, ப்ரைவேட்டில் செட் பண்ணியாச்சு. உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ்க்குள்ளே தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன போஸ்ட்டில் இருக்கீங்களோ அந்த போஸ்ட் தான் இருக்கும். நீங்கள் கரெக்டான போஸாக கொடுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் உங்களுக்கே தெரியாமல் அது ஃபோட்டோ எடுத்துடும். அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த கோ லைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த கோ லைவ்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் லைவாக ஸ்ட்ரீமாக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய வாய்ஸும் இதில் இருக்க வாய்ஸும் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதை பற்றி ஒன்றும் நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். ஏன்னா நான் இப்போ வந்து மொபைல் மூலிமா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது லேப்டாப்பில் லைவ் ஸ்ட்ரீமே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும். எந்த விதமான ஒரு லேகுமே இருக்காது. இது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மைக்ரோஃபோன் பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் உள்ள மைக்ரோஃபோனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் ப்ரைவேட்டில் போட்டதுனால எனக்கு லைவ் சாட் வரல. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா லைவ் சாட்டு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார்ட்டெல்லாம் இப்போ சாட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அது காமிக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் ப்ரைவேட்டில் போட்டதுனால எதுவுமே வரல. இப்போ என்ன பண்ணணும், எண்டு லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா உங்களுக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம் கட் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் வெப்கேமில் ஸ்ட்ரீம் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ ஸ்ட்ரீமுங்கிற ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்.
அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட சில சாஃப்ட்வேர்ஸ் வேணும். அதை யூடியூபே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அதெல்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான், ஒன்றும் பெரிய காசெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்பி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். நியூ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதே மாதிரி தான், பழைய மாதிரி தான் வரும். உங்களோட டைட்டில் நீங்கள் பப்ளிக்கில் வைக்கணுமா ப்ரைவேட்டில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம ப்ரைவேட்டில் தான் வைக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனு, ஸோ டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதுக்காக தான் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஏற்கனவே நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க வீடியோவை அப்படிங்கிறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக கிடையாது, நம்ம கஸ்டம் தம்ப்நெயிலை இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இல்லைன்னா கூட அது ஆட்டோமேட்டிக் தம்ப்நெயில்ஸை அது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சாஃப்ட்வேர்ஸை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு க்ரியேட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ க்ரியேட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கனெக்டிங் அப்படின்னு சொல்லி வரும், நோ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கு எப்படி டேட்டா வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறோம். ஓபிஎஸ் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் அதை ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு பிளாங்காக தான் இருக்கும். நம்ம தான் ஃபஸ்ட்டு ஒரு சீன் க்ரியேட் பண்ணணும். பிளாங்காக தான் இருக்கும். இதை நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ணணும். ஸோ சீன் பார்த்திங்கன்னா இதில் ப்ளஸ் நியூ சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா நியூ வந்துடும். ஸோ அந்த சீனோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த சீனுக்கான சோர்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பக்கத்துலேயே சோர்ஸ் டேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சோர்ஸ் ஆட் பண்ணணும், இமேஜா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ப்ரௌசரா, இல்லை ஒரு ப்ரௌசர் நீங்கள் ஆட் பண்ணுமா, கேம் கேப்சர். இப்போ நீங்கள் ஒரு கேமே விளாட்டிங்கன்னா அந்த கேமை வந்து கேப்சர் பண்ணி அப்படியே காசு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ கேப்சர். நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கேப்சரிங் டிவைஸ். ஸோ நான் அதை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்பிளே கேப்சரிங் டிவைஸ் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ரெசல்யூஷனை செக் பண்ணிட்டு டன் அப்படின்ட்டு கொடுத்துடணும். நீங்கள் டன்னு கொடுத்துட்டு கோ லைவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் போகாது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். ஸோ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட அந்த ஸ்ட்ரீமில் அந்த நோ டேட்டான்னு வந்துச்சுல்ல, அந்த பேஜுக்கு போங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, காப்பி கீ, ஆட்டோ ஜெனரேட்டட் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த கீயை காப்பி பண்ணி இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஸ்ட்ரீம் கீ, அதில் ஏற்கனவே இருக்க அந்த ஸ்ட்ரீம் கீயை டெலீட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண கீயை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோ லைவ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் கோ லைவ்னு கொடுத்த உடனே இங்கே வராது, ஒரு 2 இல்லைன்னா 3 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்ட்டா எக்ஸலண்ட் கனெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூ வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இது. இப்போ நீங்கள் கோ லைவ்னு வரும், கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் ப்ரைவேட் சார்ட் இருக்குது. சார்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துக்கலாம், யார் யார் கூட சார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோ லைவ்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த கோ லைவுங்கிறத கிளிக் பண்ண அடுத்த செகண்டு தான் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமே ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஆகிருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.